ஏதாவது பண்ணலான்னு தோணும். சரி எதுக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு எப்படி 5 மினிட்ஸில் சூஸ் பண்ணுறது மட்டும் ரோல்லேயே வச்சு கழுவி எடுக்கிறக்குள்ளே எத்தனை ஒரு க்ரூவ் இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் பிடிச்சிருந்ததுங்க. என்ன வாங்கலாமா? டைல்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுகர் வந்து ஃப்ளோரில் விழுந்து எப்படி நம்ம காலில் லைட் இலையெல்லாம் மீனுங்க சும்மா போகுது. இது எப்படி பத்தும்? வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் நோக்கில் சிந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ ட்ரீம் ஹோம் மாதிரி ட்ரீம் ஆஃபீஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. மெயினாக ஒரு டெசிஷன் கடைசியாக நம்ம எடுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் டாப்பிக்குங்க டைல்ஸ் சூஸ் பண்ணுறது. லோகநாயகிக்கு ஒரு ஐடியாங்க, எனக்கு ஒரு ஐடியா. நான் வீடு மாதிரியே ஃபுல் ஒயிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருங்க. அது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். லோ வந்து ரொம்ப லைட்டாக போயிடலாம், ஃபுல் ஒயிட்டாக போயிடலாங்கிறாங்க. அது கொஞ்சம் ஆஃபீஸ் மாதிரி செட்டப்புக்கு ப்ளீச் பண்ண மாதிரி இருக்கும். வீட்டுக்கு ஈஸியாக இருக்கட்டுங்கிறக்காக இன்றைக்கி கொஞ்சம் ஒயிட்லேயே போயிடுச்சுங்க. டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்க்கு எப்பவுமே கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறது பெட்டர். வீடு செட்டப்புக்கு ஆஃபீஸ் செட்டப்புக்கே லைட் கலர் இட் இஸ் ஓகே, பட் குவைட் காமனாக இருக்கக்கூடாது பார்த்தா. அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டச்சில் க்ரியேட் பண்ணணுங்கிறது என்னோடய விருப்பங்க. ஸோ ஆஃப்டர் லாங் டிஸ்கஷனுங்க கீழே வந்து ஃப்ளோரிங்கு ஒரு மிக்சடாக உடன் பேட்டர்னு டார்க் கலர் போயிடலான்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் லோகுமே. மேலே சீலிங் வந்து இது இப்படியே விடுறனால விடலாங்க, பட் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு சைடு வால் ஒரு கலராகவும் இன்னொரு சைடு ஒரு கலராகவும் 3 சைடு வேறு வேறு கலரில் கொஞ்சம் மெர்ஜான மாதிரி கீழே டைல்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கலாங்கிறது தான் ஐடியாங்க. லோகு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காது. வீடு இப்போ ஏதாவது கட்டடத்தை கை வச்சாலே என்ன தெரியுங்களா பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது பண்ணலான்னு தோணும். சரி எதுக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கணும். சரி ஒரு வாட்டி தானே கட்டுறோம், நல்லாவே பண்ணுவோம். இந்த 2 ஆசிலேஷனுக்கு நடுவில் மாமா சொன்ன மாதிரி ஆசைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து சில காசு அதில் போட்டுடுறோம். பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இதுவும் அதனோட ஒரு பார்ட்டு தாங்க. எனக்கு வந்து இந்த ஃபினிஷ்லேயே ஒரு கலர் வேணுங்கிறது விருப்பங்க. இது இப்படியே விட்டால் கூட எனக்கு சந்தோஷம் தான், செலவு இல்லாமல் வந்துடும். பட் ஆனால் அந்த ஒரே ஒரு நெளிவு சிலுவு தெரியும், கொத்த நேரம் பூசினது அத்தனையும் ஒரே டைமில் பூசிருந்தால் கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க, லைட் போட்டு பார்க்கும்போது தெரியும். பட் இந்த கான்க்ரீட் ஃபினிஷ் கொண்டு வர்றதுக்கு தான் நிறைய இடத்துல பயங்கர செலவு பண்ணி கொண்டு வர்றாங்க. நேச்சுரலாகவே இருக்குது. ஒரு செவரு அப்படி விட்டுடலாமா? ஒரு செவரு செலவே வராது. நான் கை வைக்கும்போது நான் கொஞ்சம் நெகிட்டு இருக்கணும். இது அப்படியே ரா ஃபினிஷில் இருக்கும்போது சொரன்னு இருக்குங்க. சரி, செங்கல் செவரோடு இருக்கும், உள்ள குடி போயிடுவாங்க, போய் குடி இருந்துக்குவாங்க. அது பழைய 2-3 வருஷம் கழிச்சு அதெல்லாம் வெள்ளை பூச்சி எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது ரீசன் என்ன, இப்போ மேலே கட்டடம் வந்துச்சுன்னா செலவு முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அது ரொம்ப ரா கால்குலேஷரு. அது இப்போல்லாம் யாரும் மாதிரி மிஸ்டேக் பண்ணுறது இல்லை. பட்டு செங்கல் முடிஞ்சதுன்னா இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக செலவே பயங்கரமாக இருக்குது. அது வரைக்கும் செலவு கம்மி தான். ஃபினிஷிங்கு தாங்க டெய்லி வந்து அப்பா சொல்லுவாருங்க, ஃபினிஷிங் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா டெய்லி 50,000 போகுன்ட்டு. அதுதான் ஃபினிஷிங் வேலைக்கு. வர தாராளத்துலேயே டிராஃபிக்ஸ். ஓகேங்க, டைல் ஷாப்புக்கு வந்தாச்சு. பர்ச்சேஸ்க்கு லோகநாயகி ஃபாஸ்ட்டாக ஓடியாராங்க. இந்த டைல்ஸ் தான் ஏற்கனவே ரோபோட் சொல்லிகிட்டு இருந்தேன், இதை சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. இதுதான் நான் அதான் வேண்டாம் இது போட்டுக்கலாம் தானே சொன்னேன். இன்னுமே லோகோ கன்ஃபியூஷன். இந்த உட்டனிங்க இந்த லைட்டாக ஒரு ப்ரௌன் மாதிரி கலர் இருக்கிறது வந்து இந்த உட்டன் பேட்டர்ன் கூட மேட்ச் பண்ணிடலான்ட்டு. கிட்டத்தட்ட நான் நினச்சி இது டார்க்காக இருக்கும், இது லைட்டாக இருக்குன்னு. பட் இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. அதுக்கு அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாமா? அது கொஞ்சம் அது 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 கொஞ்சம் ரொம்ப டல் அடிச்ச மாதிரி இருக்குதுண்ணா. அதுக்கு இது பரவாயில்ல, இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. அது இது கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த டைல்ஸ் கூடங்க இந்த உட்டன் பிளாங்க்ஸை மேட்ச் பண்ணது தான் விருப்பங்க. ஸோ ஓரளவுக்கு கடையில் ஃபுல்லாக தேடி இது கொஞ்சம் இந்த க்ளோசஸ்ட்டு இது கூட மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து வந்துருக்குதுங்க. லோகோ இந்த தடவையெல்லாம் முதல்ல மாதிரிலாம் கிடையாதுங்க. அவ்வளோதான், பர்ச்சேஸ் முடிச்சதுங்கிறேன். நான் வந்து இப்போ இருக்க வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அப்போ தான் இனிக்குட்டி கன்ஃபார்ம் ஆகிருக்கான். நம்ம ஹெட்டேக்குள்ளே போனோன்னே என்னால் யோசிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 3 days டிஸ்கஸ் பண்ணிட்டு கிடந்து வாங்கிருக்கு. இப்போ வந்து 1 day என்ன தெரியுமா, வீட்டிலே வந்து யோசிச்சு பார்த்துட்டு போயிடுறது எது நல்லா இருக்குன்னு. ஈஸியாக இருக்குது. சூஸ் லோகோ சூஸ் பண்ண எனக்கு சூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவளும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறா. லோகோக்கு வந்து இந்த டைல்ஸ் தான் பிடிச்சிருக்குதுங்க வீட்டுக்கு போடுறதுக்குங்க. நான் கொஞ்சம் காமிக்கிற மாதிரிங்க, கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கூடிய டிசைனில் தான் நான் சூஸ் பண்ணணுன்னு பார்க்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஆப்பிளோட வால்பேப்பரே வச்சுருப்பாங்க.
இது கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக இருக்கிற பேட்டர்னு கூட எனக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்டுங்க டைல்ஸில். பட் லோகோ இஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டட். இது வந்து அவளுக்கு பிடிக்கலின்ட்டா. அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சரி, ஆஃபீஸுக்கு நான் சூஸ் பண்ணிக்கோ, வீட்டுக்கு நீ சூஸ் பண்ணிக்கோ. எப்படி 5 மினிட்ஸில் சூஸ் பண்ணுறது மட்டும் ரோல்லே வச்சுருவாங்க. போ 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 ரோல் வைக்கிறேன்னு சொல்லி ரோல் தான். இது வந்து வீட்டில் ஃப்ளோருக்கு. சரி, ஓகேவா? இது வந்து வீட்டில் பாத்ரூமுக்கு அதே மாதிரி இருக்கா பேட்டர்ன்? பாத்ரூமுக்கும் வீட்டுக்கு ஒரே மாதிரியான்னு கேட்காதீங்க. இது வந்து இது ரெண்டு மிக்ஸு, இது வந்து கீழே எப்படி? ஓகேங்க, முடிஞ்சிச்சு. சூஸ் பண்ணலாம் அந்த பக்கம் வாங்க. ஆமாங்க, அப்படியே வெள்ளை அடிச்சு விட்டு அப்படியே வச்சு விட்றலாங்க, ஒரு செலவே இல்லைங்க. ஆனால் என்னோடய தாட்ஸுங்க இதில் இந்த சின்ன வெயின்ஸ் மாதிரி இருக்கிற டிசைனுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. ஜஸ்ட்டு 10 வருஷம் ஆச்சுங்க. எவர் கிரீன் ஒன்று இருக்குது. இளையராஜா சாங் வந்து எத்தனை வருஷம்? ஐயோ, இதை போய் இளையராஜாலாம் கம்பேர் பண்ண தயவு செய்து. எவர் கிரீன் இதுதான் லோகோவோட டைல் சைஸுங்க. நான் என்னோடய சைஸ்க்கு கால் போட்டுடலாம். இதேவா? ஓகே. 5 மினிட்ஸ் ஆச்சா 2 மினிட்ஸ் ஆச்சா? 2 மினிட்ஸ் ஆச்சு. 2 மினிட்ஸே ஆகலை. சூஸ் பண்ணிடு. இந்த வீட்டுக்கு வந்து செலக்ட் பண்ண கலருங்க, இது எல்லா கலரும் மிக்சட் இருக்குது. ஒரு சாண்டில் கலரு, கிரே கலரு, ஒயிட் கலரு. இதை நான் வந்தோடனே இதை எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டேங்க. அப்போ லோகோ நோன்னாங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இது நல்லா இருக்குங்கிறா. ஃபஸ்ட்டு வந்தப்போ நல்லாவே இல்லைன்னா அன்னைக்கு நான் சொன்னது வந்து இந்த கூழாங்கல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மொத்தம் நல்லா இருக்குது, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு பாத்ரூம். இந்த அழுக்கு ஒன்று வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணும்போதுங்க, நம்ம தண்ணி உப்பு படிகிறது, அந்த சோப் படியும் போது ரொம்ப அழுக்காட்ட தெரியக்கூடாது. அதனால இப்போ இருக்கிற பாத்ரூமுக்கு நான் கிரே கலர் மாதிரி சூஸ் பண்ணேன். அது வந்து எவ்வளோ நாள் ஆகி பழைய பாத்ரூம் மாதிரி தெரியல. ஸோ இதை சூஸ் பண்ண வையேன், மண் கலர் அதிகமாக தெரியாது. பட் ஆனால் சோப் படிக்கிறது சீக்கிரம் தெரியும். சோப் வந்து ஒரு ஒயிட் கலர் இந்த மாதிரி ஒரு கலரில் தான் வரும். இது போட்டால் கிச்சனுக்கு ஹாலுக்கு ரெண்டுக்கு ஒன்றே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றே தான், கிச்சன் ஹாலில் ஒன்று தான், அதில் டவுட் வேண்டாம். பாத்ரூம் டைல்ஸுங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா சோப்பு கரை படிக்கும்போது அது ரொம்ப தெரியாமல் இருக்குதுங்க. லோ வந்து ஒரு டைல் சூஸ் பண்ணாங்க, சும்மா ஸ்டன்னிங்காக இருக்குதுங்க. அப்பீல் ஒரே ப்ராப்ளம், இந்த டார்க் கலர் இருக்கும்போது உங்களுக்கு உப்பு இப்போ சோப்புலாம் படிய ஆரம்பிக்கும் போது ரொம்ப பழசாட தெரியும். அது ஒன்றே என்ன தெரியுங்களா? ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கிறதே அழுக்குன்னு இல்லை. நீங்கள் இப்போ அரப்பு போட்டு குளிப்பீங்க, அது போய் இங்கே உட்காந்துச்சுன்னா இதை கழுவி எடுக்கிறக்குள்ள எத்தனை அக்க போகிறேன்னு நினைக்கிறேன். லோகோ ஒரு கார்விங் ஆன இடத்துக்கு தொட்டு தொட்டு வர்றா. ஆமாம், அப்படித்தான் அழுக்கு வரும். இப்படி ஒரு க்ரூ இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் பிடிச்சிருந்ததுங்க. நான் வாங்கலாமான்னு லோகிட்ட கேட்டேன். லோ எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க. இந்த இது இருக்குல்ல, இந்த பேட்டர்னுக்கு இந்த பேட்டர்னுக்கு நடுவில் குட்டி பூச்சிக்கூடு ஒன்று கட்டிடுவோம். க்ளோஸ்டாக நெட் இருக்க மாதிரி கட்டிடுவோம். அது சீமாரிலலாம் இப்படி கூட்டினாலாம் வராது. மேலே இருந்துகிட்டே இப்படி டஸ்ட் பண்ணலாம், இப்படி போய் இப்படி தேய்ச்சிட்டா அது தூக்கி மேலே ஒட்டிட்டா சொல்லவே தேவையில்லை. சிலதெல்லாம் பார்க்குற புதுசுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக படிஞ்சிரும். இங்கெல்லாம் வசதியாக ஒன்னொன்லி கட்டும். பாத்ரூமுக்கு ஒரு பாத்ரூமுக்கு மேலே வர ஒரு பார்டர் மட்டும் இது கொடுக்கலாமான்னு கேட்டேனுங்க. லோகோஸ் ஸ்டிக்லி நோன்ட்டாங்க. பாத்ரூமுக்கு ஃப்ளோர் டைல்ஸும் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்குங்க. இது கொஞ்சம் வெள்ளை அடித்தாலும் தெரியாது, அதே மாதிரி கருப்பாக இருந்தாலும் தெரியாது. நடந்து போகிற இடம் மட்டும் கொஞ்சம் தார மாதிரி தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா புதுசாக இருக்கிறதுக்கு லுக்கு ரிச்சாக இருக்குங்க. எனக்கு பெட்டராக புரிய வைக்கிறதுக்குங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த டைல்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஃப்ளோர், அது வந்து வால். இது வந்து பாத்ரூமோட ஃப்ளோருங்க, இது வந்து வால். மேட்ச் ஆகுது. நீங்கள் வச்சு காமிச்சா புரியும். சூப்பராக மேட்ச் ஆகுது. சூப்பராக மேட்ச் ஆகுது. அங்கே இங்கேயும் பார்த்து செலக்ட் பண்ணால் கூட கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் என்னோடய கன்சர்ன், இது வந்து ஒரு சுகர் ஃபினிஷு. பாத்ரூமில் போடும்போது இது ரொம்ப மெயின்டெனன்ஸுக்கு மண்டைக்காய வைக்குங்க. கொஞ்சம் அழுக்கு உள்ளே போன மாதிரி போச்சுன்னு வைங்களே, இதுக்குள்ளே க்ளீன் பண்ணி பண்ணுறதே ரொம்ப சிரமம். ஆனால் வந்து இதில் பெருசாக அழுக்கு பிடிக்காதுன்னு லோ கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குறேன். அதனால் இதையே சூஸ் பண்ணிட்டேனுங்க. இந்த ரெண்டும் சீம்லெஸ்ஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. லுக்கே ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்குதுங்க. அதனால தான் பாத்ரூமுக்கு இது ரெண்டு சூஸ் பண்ணிச்சு. இது வந்து ஃப்ளோருக்கு,
இது வந்து வாலுக்குங்க. வாலுக்கு ஃபுல் கிளாஸ் இதை வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஒரு பிட்டு கூட மேட் போயிடாதீங்க வாலில். நான் சுத்தமாக மெயின்டைனே பண்ண முடியல. ஃப்ளோருக்கு ஆனால் மேட்டு தான் ரெக்கமெண்டடுங்க. கிளாஸி போனாலும் வலிக்கிறோம். ரொம்ப இந்த பேட்டர்ன் இருக்கிறது வேண்டாம். அது ரொம்ப அது வழியாக அழுக்கு போயிட்டு மெயின்டைனே பண்ண முடியலிங்க. இது வந்து சுகரி ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. சும்மா சுகர் வந்து ஃப்ளோரில் விழுந்தால் எப்படி நம்ம காலில் லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும், அதுலேயே ரொம்ப சன்னமான சுகர் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷுங்க. இது வந்து மேட்டுக்கும் இல்லாமல் அந்த டெக்ஸ்டர்டு டைல்ஸுக்கு இல்லாத மாதிரி ஒரு காம்பினேஷன். இது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க யூஸ் பண்ணும்போதே. ஓனர் டேபிளுக்கு வந்தாச்சுங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிளோட வேல்யூ, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குமா எங்களுக்கு தெரியலிங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓனர் டேபிள்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இன்வால்வ். ஏன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியா? அந்த இதை சொல்கிறேன். லோகு பசியாகி டென்ஷன் ஆகிங்க. இவ்வளோ வேகமாக செலக்ட் பண்ணியே இந்த நேரம் ஆகிப்போச்சு. கிராஸ் மெஷர்மெண்ட்டில் ஒன்று போட வேண்டியது ஆகிப்போச்சு. அதுக்கு அங்கேருந்து கால்குலேஷன் பண்ணல. அதனால் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி எல்லாம் போட்டு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் 1-2 பெண்டிங்கு போயிட்டு மெஷர் பண்ணி சொல்கிறேன்னு. இதுதான் செல்ஃபாக மெஷர் பண்ண இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சுங்க. பட் அஷ்யூர்டாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறேன்ட்டு. ஜென்ரலாக மெஷர் பண்ணி இஷ்டத்துக்கு ரொம்ப சொல்லிடுறாங்க டைல்ஸை. வரலாம் வேலை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இதுக்கும் இப்போ 5 டைல்ஸு 6-7 டைல்ஸ்லாம் வேஸ்ட்டாக போகுதுங்க. சம்பாதிக்கிறது கஷ்டம், தொலைக்கிறது ஈஸிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதாக தான் இருக்குதுங்க. லோகோ வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட மதியானம் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. நாங்கள் ஆக்சுவலாக என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பிரஞ்ச் ஆயிடுச்சு. பிரஞ்சுன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லுவாங்க ஈவினிங் சார்? அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குதுமா, அதுக்கு ஒரு பேர். அன்னிங்க மத்தியானம் சாப்பிட்ற கூப்பிட்டுதுங்க. டென்ஷன் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் மத்தியானம் சாப்பிட்ற கூப்பிட்டா அது மீன் வேறு. 5 மணிக்கு வந்து சேர்ந்துருக்குறோம். அன்னிகிட்ட 4 மணிக்கு தோசைக்கல்ல வச்சங்காட்டி நான் தோசை போடுறீங்களான்னு கேட்டேன். ஃபிஷ்ஷு பாருங்கள், சும்மா கலர் ரெட்டி கலரில் முறு விட்டு கமன் மீன் ரெடியாக போகுதுங்க. இலையெல்லாம் மீனுங்க, சும்மா செம டேஸ்ட்டில் இருக்குதுன்னு லோகு சொல்லிட்டா. விருந்தன்னைக்கு நான்வெஜ் தான் போடுவோம் நாங்கள். அது என்னமோ அப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிங்க வெஜ்ஜே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், சென்னை விட்டு வந்ததுக்கப்புறம் மீன் சாப்பிட்றதே விட்டாங்கண்ணா. இப்போ தான் சாப்பிட்றேன். இங்கே போய் அதனால் நானும் வாங்கவே இல்லைங்க. அப்படிங்களா? லேடிஸ் எல்லாம் டிஸ்கஷனுங்க. சுகர் போடுறதுக்குங்க டீக்கு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டல் தாங்க. என்னோடய குடும்பம் தாங்க முடியாமல் ஒரு டம்ளர் இருக்குங்க. போட்டிருக்கிற சக்கரை வருங்க 2 ஸ்பூனுக்கு மேலே இருக்குங்க. ஒட்டப்பாவி ஸ்பூன் இத்தச்சோடு சைஸா? அப்போ இதில் காசு ஸ்பூன் சொல்லிடக்கூடாது. நான் இதில் வந்து ஒரு ஓரமாக உப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது போதுமா? இதே அதிகம் தான். இதில் ஒரு பெரிய பீஸ் கொண்டு எடுத்துட்டு இருக்கலாம். போதும். இது எப்படி பத்தும்? ஒயிட் சக்கரமா? உடும் கொஞ்சம் இதுன்னு போட்டு மாற்றி மாற்றி போட்டு. ஓ, டம்ளரே ஒதுக்கிட்டீங்களா? இதுவுமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ தேவைன்னு. சரி, போட்டுக்கிற ஃபஸ்ட்டு கொஞ்சம். இது எப்படி பத்துக்கும்? இது போதும் எனக்கு, வேணா போட்டுக்கிறேன். அண்ணி இது கரும்பு சக்கரை ஒன்றுக்கு டீ ஸ்வீட்னஸ் மாறுங்க. டேய், எத்தனை வருஷமா சமைக்கிறா, இது எனக்கே சொல்லி கொடுக்குறியா தம்பி அப்படின்னு அண்ணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.